கிபிலோயா நீர்த்தேக்க திட்டத்தை நாங்கள் வன்னி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வெளிப்படுத்தும் முகமாக எதிர்வருகின்ற 2ஆம் தேதி நெடுங்கணியிலே ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை செய்வதற்கு அனைத்து தமிழ் கட்சிகள் அதே போல இங்க இருக்கின்ற பொது அமைப்புகள் எல்லோரும் இணைந்து 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு நெடுங்கணி பஸ்தரிப்பு நிலையத்திலே அந்த எதிர்ப்பு நடவடிக்கையை நாங்கள் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இந்த கிபிலோயா திட்டம் என்பது 1983ஆம் ஆண்டு கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கு நீர் வழங்குகின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த நீர் பிரச்சனை என்பது மகாவலி நிலையத்திலே குடியேற்றப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை மாத்திரமல்ல. இந்த நாங்கள் உலர் வலயத்திலே இருக்கின்ற வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனை. இது பாரபட்சமாக ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகின்ற மக்களுக்கு மாத்திரம் இவ்வாறான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கடந்த காலத்திலிருந்து திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மக்களுக்கு தண்ணி கொடுக்கிறதுல, அவர்களுக்கான தேவையை, நீர் தேவையை பூர்த்தி செய்வதில் எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. அது எல்லாருக்கும் செய்யப்பட வேண்டும். இந்த நீர்த்தேக்கத்தை, இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாலே வவுனியா வடக்கினுடைய வாழுகின்ற மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பார்கள். இவர்களுடைய திட்ட முன்மொழிவின் பிரகாரம் வவுனியா வடக்கோடு இப்போது இணைக்கப்பட்டிருக்கின்ற மகாவலி வலயத்திலே வாழுகின்ற விவசாயிகளுக்கான 6000 விவசாய குடும்பங்களுக்கான நீரோடு, அவர்களுக்கான குடிநீர் மற்றும் சுகாதார, கல்வி, உள்வீதிகள் திருத்தம், வாழ்வாதாரம், இவ்வாறு பல விடயங்களை உள்ளடக்கி அந்த பிரதேச மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது. அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மக்களுக்கான நீர் வழங்கல் திட்டத்தை ஆரம்பிக்கும் போது வவுனியா வடக்கிலே பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். இன்றைக்கு நாங்கள் 40 ஆண்டு கால இந்த யுத்தத்துக்கு பிறகு, யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்து விட்டது. எங்களுடைய மக்கள் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்தார்கள். இப்போது மகாவலி வலயம் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம் அன்றைய அரசாங்கத்தாலே திட்டமிட்டு வெளியேற்றப்பட்ட மக்களுடைய பூர்வீக நிலங்களைத்தான் சிங்கள மக்களுக்கு கொடுத்து குடியேற்றம் செய்யப்பட்டது. அந்த இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு போறதுக்கும், தாங்கள் ஆண்டாண்டு காலமாக வயல் செய்த குளங்கள், நீர்ப்பாசன வயல்களை மீண்டும் போய் அவர்கள் அபிவிருத்தி செய்வதற்கு போகும்போது வனவள திணைக்களம் இப்போது இது வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என்று சொல்லி அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள், வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். ஆனால் இந்த கிபிலோயா திட்டத்திற்காக வவுனியா வடக்குல இருக்கின்ற 13000 ஏக்கர் அடர்ந்த வனத்தை வனவள திணைக்களம் இந்த கிபிலோயா திட்டத்துக்காக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு 2021ஆம் ஆண்டு கைமாற்றம் செய்திருக்கிறார். இவ்வாறான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது எங்களுடைய மக்களுடைய பூர்வீக நிலங்கள் அந்த நீரேந்து பகுதிக்குள்ளுக்கு அகப்படுகிறது. எங்களுடைய மக்கள் ஏற்கனவே எதிர்கொண்டிருக்கின்ற ஜான மனித மோதல், இந்த 13000 ஏக்கர் காடு நீரேந்து பகுதியாக மாற்றப்பட்டு அழிக்கப்படுகின்ற போது இந்த வனங்கங்குகள் எல்லாம் வெளியிடகரமாக இருந்தால் வவுனியா வடக்கில், வவுனியா மாவட்டத்திலேயே நாங்கள் பயிர் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதற்கு மேலதிகமாக இந்த 13000 ஏக்கர் அல்ல அதற்கு மேற்பட்ட தொகையான காடுகள் அளிக்கப்படும் போது எங்களுக்கு வவுனியா மாவட்டத்துக்கு கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியில் பாரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அதே போல இந்த திட்டம் தொடர்பான சுற்றுச்சூழல் அறிக்கையிலே இலங்கையிலே வேறெங்கும் காணப்படாத தாவர இனங்கள், விலங்கினங்கள், பறவை இனங்கள் இந்த காட்டில வாழ்கிறதாகவும் அவை அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய மூதாதையர்களுடைய தொல்பொருள் சான்றுகள், அந்த காட்டுக்குள்ள இருக்கிற பல சான்றுகள் அளிக்கப்பட இருக்கிறது. ஆனால் இது எல்லாத்தையும் புறம் தள்ளி இந்த மகாவலி நிலைய மக்களுக்கு நீர் வழங்க வேண்டும் என்பதற்காக பாதிக்கப்படுற மக்கள் தொடர்பாக எந்த கரிசனையும் இல்லாமல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். இந்த திட்டம் 2011ஆம் ஆண்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசு தமிழ் மக்களுக்கு விரோதமான அரசு கொண்டு வந்த திட்டம். இப்போது 16 ஆண்டுகளுக்கு பிறகு அதே திட்டத்தை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இந்த சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை மீளாய்வு செய்யாமல் அதே மாதிரியாக இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வலிக்கிறது என்றது மிகவும் மோசமான, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம்.